எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. விஷமத்தனமான ஜாதிய ரீதியிலான அரசியலை முன்னெடுத்த எதிர்க்கட்சிகளை பீகார் மக்கள் நிராகரித்துள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் உள்ள சூரத் விமான நிலையத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய மோடி, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸை பீகார் மக்கள் முற்றிலுமாக நிராகரித்துள்ளனர். தாங்கள் ஏன் தோல்வி அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மீதும் காங்கிரஸ் பழி சுமத்துகிறது. தேர்தல் தோல்விக்கு கட்சியில் உள்ளவர்கள் பொறுப்பேற்காமல் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதை கட்சி தொண்டர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்தியாவின் நலனுக்கும் இந்தியாவின் மக்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்காததால் சுதேசி, ஆத்ம நிர்பார் பாரத் அல்லது வளர்ந்த இந்தியா உள்ளிட்ட வார்த்தைகளை காங்கிரஸால் உச்சரிக்க முடியாது. இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களை இளைஞர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக முக்கியமாக பீகாரில் உள்ள பட்டியலின மக்களின் உரிமைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பறித்துவிடும் என்ற பொய்களை பட்டியலின சமூகத்தின் மத்தியில் இந்தி கூட்டணி பரப்பிய போதும் பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 38 தொகுதிகளில் 34 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்து இந்தி கூட்டணியை பட்டியலின சமூகத்தினர் முழுவதுமாக நிராகரித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஜாமீனில் வெளிவந்தவர்களும் பீகாரில் உள்ள அரசியல் வாரிசுகளும் விஷமத்தனமான ஜாதிய ரீதியிலான அரசியலை முன்னெடுத்து சென்ற நிலையில் அவர்களை பீகார் மக்கள் நிராகரித்துள்ளனர் என்று பீகார் தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான மைல்கல் என்று மோடி கூறினார்.